இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, அதுவும் மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை. சிறப்பான விதத்தில் புனிதர்கள் பதுவை அந்தோனியார், வண்ணத்து சின்னப்பர், சந்தியாகப்பர், செபஸ்தியாருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள். இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் இறை அருளை பெற்றவர்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் இவர் வழியாக நாம் அபரிதமாக பெற்றிருக்கின்றோம். முதலில் நன்றி செலுத்துவோம். இந்த புனிதருடைய பாதத்துல நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களையும், ஜெபங்களையும், தவங்களையும் ஒப்பு கொடுப்போம். இந்த புனிதருடைய பரிந்துரை ஜெபம் என்றும் நம்மோடு பயணிக்கட்டும். பிரியமான சகோதர சகோதரே, ஒரு பெரிய பணக்காரர் ஒரு குருவிடம் சென்று, ஐயா, நிம்மதியான வாழ்க்கைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம். குருவும் அந்த பணக்காரரை அழைத்து கொண்டு ஒரு மலை பிரதேசத்திற்கு சென்றார். மலையடி வாரத்துக்கு சென்றவுடனே அந்த குரு அந்த பணக்காரரிடம் 3 கற்களை எடுக்க சொன்னார். அந்த 3 கற்களையும் சுமந்தவனமாக அந்த பணக்காரர் அந்த குருவை பின்பற்றி நடந்து சென்றார். கொஞ்ச தூரம் சென்றவுடனே அந்த பணக்காரரால் 3 கற்களையும் சுமக்க முடியவில்லை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த கஷ்டத்தை பார்த்த குரு, ஒரு கல்லை தூக்கி எறிந்துவிடு என்று கூறினார். அவர் ஒரு கல்லை தூக்கி எறிந்தார். அவருடைய சுமை எளிதானது. கொஞ்ச தூரம் நடந்து சென்ற உடனே மீண்டும் கைகள் வலிக்க தொடங்கின. குரு அவருடைய கஷ்டத்தை பார்த்து 2வது கல்லை தூக்கி எறிந்து விடு என்று கூறினார். பணக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு கல்லை தூக்கி கொண்டு இன்னும் கொஞ்ச தூரம் அந்த மலையிலே ஏறி சென்றார்களாம். மீண்டும் குருவானவர் அந்த பணக்காரரை பார்த்தார். அவர் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை உணர்ந்து அந்த 3வது கல்லையும் தூக்கி எறிந்து விடு என்று கூறினார். சந்தோஷத்தோடு அந்த 3வது கல்லையும் தூக்கி எறிந்தார் அந்த பணக்காரர். இப்போது எப்படி இருக்கின்றது என்று கேட்டதற்கு, ஐயா, இப்போது எளிதாக இருக்கின்றது. நான் சுமையற்றவனாக இருக்கின்றேன். என்னுடைய கரங்களெல்லாம் வலிக்கவில்லை என்று கூறினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பணமும் பதவியும் செல்வமும் இதே போல்தான். நாம் அதிகமாக அதில் மேல் பற்று கொண்டிருக்கின்ற போது, அதில் மேல் அடிக்ட் என்று சொல்வார்களே, அடிமையாக வாழ்கின்ற போது அது கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு நிம்மதியை தராது. ஆகையால்தான் இந்த நாளுடைய நற்செய்தியில ஆண்டவர் பேதுருவை பார்த்து கூறுகிறார், நீ எனக்காக அத்தனை இழந்து வருகிறீர் என்றால் உனக்கு நான் பன்மடங்கு கொடுப்பேன். எவ்வளவு மக்கள், எவ்வளவு நிலபுலங்கள், அருமையான வீடு வாசல், அருமையான ஒரு நிர்வாகம், அத்தனையும் என்னுடையது, உமக்கு நான் கொடுப்பேன். நீ பணத்திலும் செல்வத்திலும் ஏதாவது ஒரு இடத்திலும் நீ பற்று கொள்ளாதே, பற்றற்றவராக நீ வாழ வேண்டும் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தியே ஒரு அருமையான கனிக்கு நாம் ஒப்பிடலாம். கனி உடனடியாக வருவதில்லை, காய் கனியாக மாறுகின்றது. ஆனால் அந்த தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். முதலில் தன்னுடைய கடினத்தன்மையை இழக்கின்றது, தன்னுடைய அந்த சுவையை இழக்கின்றது. கசப்பாக இருக்கலாம், புளிப்பாக இருக்கலாம், துவர்ப்பாக இருக்கலாம், அத்தனை தன்மையும் இழக்கின்றது. அதற்கு பிறகு தன்னுடைய நிறத்தை இழக்கின்றது. அதற்கு பிறகுதான் அருமையான சுவையான கனியாக மாறுகின்றது. அது மட்டுமல்ல, கடைசியில் தான் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிளையிலிருந்து, இந்த கிளையில் இருந்தும் கீழே விட அது தயாராகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, கடைசியில் அது மனிதர்களை ஈர்க்கக்கூடிய பலமாக சுவையான கனியாக மாறுகிறது என்றால் அது மிகையாகாது. நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான். இறைவனுக்காக வாழ்கின்ற ஒவ்வொருவரும்
இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இப்படியாக நாம் இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும். அப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காக, நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக ஏதாவது ஒன்றை இழந்தால் மட்டுமே நாம் மீண்டும் அபரிதமாக பெற முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் நேற்று நம்முடைய 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகள் தம்முடைய தேர்வை எழுதியிருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் வாழ்த்து கூறுவோம். அவர்கள் இழக்க வேண்டும். இந்த நேரத்தில் அதிக மதிப்பெண்கள் ஒன்றே அவருடைய குறிக்கோளாகவும் கனவாகவும் நினைப்பாகவும் இருக்க வேண்டும். அதை அடைய வேண்டும் என்றால் இப்போது இழக்கக்கூடியது நிறைய இருக்கிறது. பொழுதுபோக்கை அல்லது செல்போனு அல்லது டிவியை அல்லது தேவையில்லாத கற்பனை உலகத்தை அல்லது தேவையில்லாத நட்பை அத்தனையும் இழக்க வேண்டும். இழந்தால் மட்டுமே அவர்கள் பலனளிக்க முடியும், காய் கனியாக மாற முடியும். பிரியமான சகோதர சொல்லே, 100 மடங்கு நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் நம்ம சும்மா விட்டுற மாட்டார். கண்டிப்பா நிச்சயமா ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார், வல்லமையால் நிரப்புகிறார், ஐஸ்வர்யங்களால் நிரப்புகிறார், செல்வத்தால் நிரப்பு போகிறார், ஞானத்தால் நிரப்பு போகிறார். கண்டிப்பாக நிச்சயமாக அவர் நம்மோடு இருக்கின்ற போது எல்லாம் தானாக கிடைக்கும். நாம் அவருக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்தால் மட்டும் போதும். இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த ராயப்பர் கேட்டார், ஆண்டவரே உன் பொருட்டு நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கின்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று. நான் உங்களை 100 மடங்கு கொடுப்பேன். சகோதர சகோதரி நில உலகங்கள் அத்தனையும் அபரிதமாக நான் கொடுப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே, தொடர்ந்து ஆசீர்வதியும் ஐயா, தொடர்ந்து ஆசீர்வதியும். இதோ நாங்கள் இரட்டிப்பான வாழ்வு, இரட்டிப்பான மகிழ்ச்சி அல்லது இரட்டிப்பான சந்தோஷத்தோடு என்றும் வாழ நீர் கண்டிப்பாக நிச்சயமாக எங்களை இன்னும் உயர்த்துவீர், இன்னும் உயர்த்துவீர். நாங்கள் இதோ எங்களுக்கு பிடித்தமானவற்றை நாங்கள் இழக்க வேண்டும். அப்போதுதான் இது அதைவிட எங்களுக்கு பிடித்தமானதை நீ நிரப்புவேன். அப்பா, அல்ல மிக்க தேவனே, இந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பிள்ளைகளுடைய தேர்வையும் படிப்பையும் உழைப்பையும் முயற்சியையும் மற்றும் இந்த நாளில் நாங்கள் நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள், சந்திக்கக்கூடிய நபர்கள், போகின்ற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக காரியமாக மாற்றும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புனிதர்கள் வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.